வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th அக்கௌண்டன்சியில் யூனிட் 2 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இந்த லெசனில் இல்லஸ்ட்ரேஷன் 15 பார்க்க போகிறோம். முதல்ல கொஸ்டின் பார்க்கலாம். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். இது நல்லா பாருங்கள். ஹவு வில் தி ஃபாலோயிங் appear in the final accounts of a club for the year 2017-18? அதாவது இந்த கொடுத்துருக்கூடிய ஐட்டம்ஸ் வந்துட்டு ஒரு கிளப்போட ஃபைனல் அக்கௌண்ட்டில் எப்படி அப்பியர் ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். எந்த இயரில் அப்படின்னாக்கா 2017 and 18 இந்த இயரில். அது நம்மளுக்கு சொன்ன மாதிரிக்க 1/4/2017 ஸ்டார்ட் ஆகி 31st March 2018 இது கம்ப்ளீட் ஆகும். அதனால 2 இயர் கம்பைண்ட் ஆகி வந்திருக்கு உங்களுக்கு. இதில் முதல்ல கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பர்டிகுலர்ஸில் பாருங்களேன். ப்ரைஸ் ஃபண்ட் ஆன் 1/4/2017. அது ஓப்பனிங்கில் நம்மள்ட்ட ப்ரைஸ் ஃபண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்க ஒரு 60,000 rupees இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. ப்ரைஸ் ஃபண்டுன்னு வந்துட்டாலே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக லைபிலிட்டி சைடில் எழுதுங்க. ஃபண்டுனாலே லைபிலிட்டி சைடு தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ப்ரைஸ் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் 1/4/2017. அந்த 1/4/2017 என்ன பண்ணுறேன்னாக்க அந்த இருக்கக்கூடிய 60,000 ப்ரைஸ் ஃபண்டே அப்படியே என்ன பண்ணுறேன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம ப்ரைஸ் ஃபண்டை வந்துட்டு ஒன்றுமே யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க எந்த பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்காது. அது நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்க நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அது நமக்கு ஒரு இன்கமாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட்டுக்காக என்ன பண்ணுறோம்னாக்க அந்த இருக்கக்கூடிய 60,000 அந்த ஃபண்டை வந்துட்டு அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே ஒரு அசட் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. இந்த ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே வரும் அப்படின்னாக்க அசட் சைடில் வரும். நமக்கு எங்கே வரும்? அசட் சைடில் வரும். நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்னால நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க இதில் வந்துட்டு ப்ரைஸ் ஃபண்டு அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்லாம் வராது. இதில் நம்ம செய்ய போகிறது பேலன்ஸ் ஷீட் மட்டும்தான். ஒரு சைடு லைபிலிட்டிஸ், ஒரு சைடு அசட்ஸ். இப்போ நான் 2 சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. ஒன்று என்ன அப்படின்னாக்க ப்ரைஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட் எடுத்தோடனே லைபிலிட்டி சைடில் எழுதணும் இன்னொரு காலத்தில். இதே ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலே அசட், அது அசட் சைடில் இது ஒன்று மட்டும் தான் வரும். இது அசட் சைடில் எழுதிங்க. ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நீங்கள் எங்கே எழுதணும்? அசட் சைடில் எழுதணும். அதை எவ்வளோ? 60,000. அது அசட்ஸில் அது ஒன்று மட்டும் வரும், வேறு எதுவும் வராது. பாக்கி எல்லாமே லைபிலிட்டி சைடில். இந்த ப்ரைஸ் ஃபண்டுக்குள்ளே சில ஐட்டத்தை வந்து ஆட் பண்ணணும், சில ஐட்டத்தை லேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இது என்னென்னு பார்க்கலாம். அடுத்து பாருங்களேன். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 6,000 கொடுத்துருக்கு. அந்த ப்ரைஸ் ஃபண்டுக்காக நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். இது ஒரு இன்கம் தான் நமக்கு நிச்சயமாக. ப்ரைஸ் ஃபண்டு ஏற்கனவே நம்மள்ட்ட 60,000 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ணோம்னாக்க நம்மளோட மொத்த ப்ரைஸ் ஃபண்ட் எவ்வளோ இருக்குனாக்க 66,000 ஆயிரும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னாக்க இதை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்களேன். ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னாக்க ப்ரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னாக்க அமௌண்ட் வந்து நமக்கு லெஸ் ஆகும், குறையும் நிச்சயமாக. இந்த ப்ரைஸ் ஃபண்ட்லேருந்து ப்ரைஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னாக்க நமக்கு என்ன ஆகுனாக்கா அமௌண்ட் நிச்சயமாக லெஸ் ஆகும். ஸோ இந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் மட்டும் லெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எல்லா இருக்கக்கூடிய ஆடெல்லாம் ஆட் பண்ணிட்டு தான் லெஸ் பண்ண கடைசியாக தான். அடுத்து பாருங்கள். டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் ப்ரைஸ் ஃபண்ட் 12,000. இந்த ப்ரைஸ் ஃபண்டுக்காக கரண்ட் இயரில் டொனேஷன் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோனாக்க ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக 12,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். இதுவும் நமக்கு ஒரு இன்கம் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணாக்க இந்த ப்ரைஸ் ஃபண்டு கூட நீங்கள் இதையும் ஆட் பண்ணிக்கணும். நம்ம நல்லா பாருங்கள். லைபிலிட்டி சைடில் ஃபஸ்ட் எடுத்து ப்ரைஸ் ஃபண்ட் எழுத போகிறோம். அதில் எதாவது ஆட் பண்ண போகிறோம்னாக்க இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஆன் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆட் பண்ண போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அதனால் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ அதுவும் ப்ரைஸ் ஃபண்டில் சேர்ந்துடும். அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் ப்ரைஸ் ஃபண்டு 12,000 நமக்கு டொனேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம் ப்ரைஸ் ஃபண்டுக்காக. அதையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னாக்க ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அந்த அமௌண்ட்லேருந்து ப்ரைஸை வந்து எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோமோ அதை லெஸ் பண்ண போகிறோம். லெஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இதுதான் இந்த கணக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்குது. 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் செய்ய போகிறோம். இப்படி கட்டிங் எழுதிருக்கு பாருங்கள். இது டபுள் சைடு. நம்ம வந்து அக்கௌண்ட் ஷீட்டில் செய்யும் பொழுதோ இல்லை அக்கௌண்ட் நோட் எழுதும்போதோ டபுள் சைடு நம்ம இதை செய்யணும். பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன் 31st March 2018 எழுதிங்க. ஒரு சைடு லைபிலிட்டிஸ் இருக்குது பாருங்கள், இன்னொரு சைடு அசட்ஸ் இருக்குது பாருங்கள். இது போல் 2 காலத்தையும் ருபீஸ் கொடுத்துங்க. இப்படி நம்ம செய்யணும். ஃபஸ்ட்டு நம்ம அசட்ஸோட பார்த்துடலாம் பாருங்கள். அசட்டில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னாக்க ப்ரைஸ் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் எழுதணும், வேறு எதுவுமே இங்கே வரக்கூடாது. அது வந்து நம்மள்கிட்ட ப்ரைஸ் ஃபண்டை ரிசீவ் பண்ண அமௌண்ட் வந்து நம்ம வந்து ஒன்றும் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாக்க எந்த பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்காது, இன்ட்ரெஸ்ட்லாம் கிடைக்காது. ஸோ அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்? இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரைஸ் ஃபண்டை நம்ம கிளப்பில் உள்ள ப்ரைஸ் ஃபண்டை வெளியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கலாம், இல்லை டிபெஞ்சர்ஸ் வாங்கியிருக்கலாம், இது மாதிரிக்க இல்லை யாருக்காச்சும் லோன் பே பண்ணியிருக்கலாம். பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்?
இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ நம்ம வெளியில் இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். அப்போ என்னது, நம்மளுடைய பணம் வந்து வெளியில் இருக்குது, அதை நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட் இது. ஸோ ரிசீவபிள்ஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே அசெட்ஸ் தான். ரிசீவபிள்ஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே அசெட்ஸ் தான். ஸோ இந்த ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் அசெட் சைடில் எழுதிங்க 60,000. ஸோ இந்த பாயிண்ட் முடிஞ்சிச்சு. பாக்கி எல்லாமே லைபிலிட்டி சைடு தான். இந்த ஒன்று மட்டும் அசெட் சைடில் வரும். பாருங்கள், அடுத்த பாருங்கள் லைபிலிட்டி சைடில் ப்ரைஸ் ஃபண்டை வந்து இன்னொரு காலத்தில் 60,000 எழுதிங்க. ப்ரைஸ் ஃபண்ட் எவ்வளோ இருந்துச்சு, 60,000 இருந்துச்சு. அது இன்னொரு காலத்தில் எழுதிங்க. அதோட எதோ ஆட் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம சொன்னேன் உங்களுக்கு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஆன் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 60,000 கூட நம்ம அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட், அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்டுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடச்சிருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் டொனேஷன் ஃபார் ப்ரைஸ் ஃபண்ட், ப்ரைஸ் ஃபண்டுக்காக கரண்ட் இயரில் டொனேஷன் ரிசீவ் பண்ணது எவ்வளோ அமௌண்ட்டுனாக்கா 12,000. மொத்தமாக நம்மள்ட்ட ப்ரைஸ் ஃபண்ட் இப்போ எவ்வளோ இருக்குனாக்கா 78,000 இருக்குது. மொத்தமாக ப்ரைஸ் ஃபண்ட் நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது 78,000. இந்த 78,000ல் நம்ம ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது எவ்வளோனாக்கா ஒன்லி 8,000 rupees தான். ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது எவ்வளவு ஒன்லி 8,000 rupees. ஸோ அந்த 78,000ல் 8,000 rupees நீங்கள் லெஸ் பண்ணிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 70,000 கிடைக்கும். இவ்வளோ தான் ஆன்சர். ரொம்ப ஈஸி. நீங்கள் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னாக்கா, அசட் சைடில் ஒன்லி ஒன் ஐட்டம் தான் வரும். என்ன அப்படின்னாக்கா ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த 60,000 மட்டும் தான் நீங்கள் எழுதணும். அடுத்து பாருங்கள், லைபிலிட்டி சைடில் நீங்கள் எழுத வேண்டியது ப்ரைஸ் ஃபண்டு ஃபஸ்ட்டு தான் எழுதிங்க. இன்னொரு காலத்தில் 60,000 அதில் உள்ள இன்கம், அதாவது ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள இன்கம் வந்து உங்களுக்கு 60,000 இருந்துச்சு, 6,000 இருந்துச்சு. ஸோ அதை ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்தது டொனேஷன், நம்ம ப்ரைஸ் ஃபண்டு தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ 12,000, அந்த ருபீஸையும் ஆட் பண்ணிக்கிங்க. மொத்தம் 78,000 உங்களுக்கு கிடச்சிரும். அதோட எதை நீங்கள் லெஸ் பண்ண போகிறீங்க, ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது தான் லெஸ் பண்ண போகிறீங்க. நம்ம வந்து அந்த வின்னர்ஸ்க்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோமோ அதை நீங்கள் லெஸ் பண்ணிக்கிங்க. எவ்வளோ 8,000 கொடுத்துருக்கோம், அதை லெஸ் பண்ணாக்க உங்களுக்கு 70,000 கிடச்சிருது. இவ்வளோ தான் ஆன்சர். ரொம்ப ஈஸி. 3 மார்க் நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். இதே நல்லா பார்த்துக்குங்க. இதே போல் வந்து ஒரு எக்ஸசைஸ் கொஷின் இருக்குது, அது நீங்கள் இப்படி தான் செய்யணும். ஸோ இந்த கொஷினை பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸசைஸில் உள்ள கணக்கை நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இதை படிச்சிங்க. தேங்க்யூ.